இப்போ நேற்றைக்கு அமெரிக்காவுக்கு B2 அணு ஆயுத நிலைகளை தாங்கி செல்லக்கூடிய ஒரு விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது. அடுத்து ஈரானிடம் அணு ஆயுத சக்தி இருந்தால் 2 மணி நேரத்தில் இஸ்ரேலை காலி செஞ்சிருவாங்க அப்படின்னு அவர் சொல்றார். 300 கப்பல்கள் புறப்பட தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா பல்வேறு வகையான அழுத்தங்களை சர்வதேச அளவிலே பெற்றது, குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பல்வேறு பெட்ரோலிய பொருட்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, விலைகளும் கூட வீழ்ச்சி அடைந்து வருகிறது. நேற்றையே $83 வரை குறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால நான் இப்பொழுது பேசுவது, இந்த போரின் மூலமாக ஈரானுக்கு $500 மில்லியன் அமெரிக்க வரை லாபம் கிடைக்கும். நேயர்களே, இப்போ அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியை நாம் நேற்று எழுதியிருந்தோம். இன்றைக்கு வந்த பல செய்திகளில் CIA சில ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பக்கூடாதுங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு அந்த ஒரு கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். JD Vance நாங்கள் முழுமை பெறவில்லை, இன்னும் தான் எழுத வேண்டும் என்று அவரும் கூறியிருக்கிறார். இது ஒரு பக்கம் போகட்டும். 60 நாளுக்கு பிறகுதான் நிலைமை முழுமையாகும். இதுக்கெல்ல ஹிஸ்புல்லா மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கெல்லாம் நிதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொன்னது சாத்தியமா? இதெல்லாம் நம்ம அந்த அக்ரிமெண்ட்டில் வரப்போகுது. இப்போது அமெரிக்கா நேற்று மாலை சொல்லியிருந்த செய்தியில் பெரும்பாலான பணத்தை கொடுத்ததாக கூறியிருப்பது பொய்ன்னு அமெரிக்கா மறுத்துக்கிறது. இஸ்ரேல் விவகாரம்லாம் ரொம்ப சரியாக தான் போய் கொண்டிருக்கிறதுன்னு அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி JD Vance கூறியிருக்கிறார். அமெரிக்கா எவ்வளவோ முயன்று பார்த்து இறுதியில் தான் இந்த ஒப்பந்தத்தை எட்டியிருப்பதாகவும் செய்தி வருது. அதே சமயம் ஈரோப்பு ஒன்றியத்திலிருந்தும், ஜெர்மனியிலிருந்தும், பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி இந்த நாடுகள்லாம் அந்த ஒப்பந்தத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. பல்வேறு வகையான உதவிகள் கூட நாங்கள் செய்கிறோம் என்றும் ஐரோப்பா யூனியன் சொல்லியிருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மகத்தான இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்கள் எங்கள் மறைந்த தலைவர் ஆயத்துல்லா கொமேனி அவருடைய உச்சபட்ச தியாகம், மறைந்த தலைவர்கள், இராணுவ தளபதிகளுடைய தியாகம், அரசியல் தலைவர்களுடைய உழைப்பு, இராணுவ செயல்பாடுகள், தூதர்களினுடைய பணி, இப்படி எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு தான் நாங்கள் அந்த ஒருங்கிணைந்த ஒரு கன்வர்ஜென்ஸ் விக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெற்றி தான் ஈரான் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் எதிர்காலத்திற்கு நாம் பெறப்போகும் வெற்றிக்கு இந்த மூலாவதாய இந்த ஒற்றுமை பெரிய அளவில் பயனளிக்கும் என்று ஈரான் கூறுகிறது. அப்புறம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் அமெரிக்க அதிபர் ஒரு பேட்டி வெளியாக இருக்கிறது. US அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் இதில் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, இந்த ஒப்பந்தங்கள் சாத்தியக்கூறுகள் நிறைந்தது என்று கூறுகிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீனாவை ரொம்ப வெகுவாக பாராட்டினார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தியில் அடாவடி நடவடிக்கையில் ஈடுபடாமல் பொறுமையாக இருந்தது சீனாவுடைய சிறந்த பண்புகள், அந்த ஜி ஜின்பிங்குடைய சிறந்த பண்புகள். அவர் ஒரு சிறந்த பண்பாளர், அவருடைய நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். அதாவது நாங்கள் நிற்கும்போது கூட சீனா ஒரு ஆயில் கப்பலை அனுப்பி நாங்கள் தரப்போனா அவங்க அதுக்கு பாதுகாப்பாக ஒரு 20 போர்க்கப்பலை கொண்டு எங்களுடைய இதை ஒன்றுமில்லாமல் செய்திருக்கலாம், அல்லது எங்களோடு போராடி இருக்கலாம். அப்படியெல்லாம் சீனா செய்யவில்லை. பாருங்கள், ஜி ஜின்பிங் ஒரு பெரிய பண்பாளர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வானளாவிய முறையிலே பாராட்டியிருக்கிறார். அடுத்து ஈரானிடம் அணு ஆயுத சக்தி இருந்தால் 2 மணி நேரத்தில் இஸ்ரேலை காலி செஞ்சிருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இது போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்பாடு என்னால் மட்டும்தான் முடியும். அது வழக்கமாக அவர் பேசுகிறது. பாகிஸ்தான், கத்தாருக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள பத்திரிகைகள் ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெற்றி அவர்களுக்கு காரணம் அவர்களுடைய F-35 விமானங்களை இழந்தது, அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பது, குட்ஸ் படையினுடைய தளபதி ஹிஸ்புல்லா மகத்தான பங்கு ஆற்றியதாக அவர்கள் பாராட்டியிருக்கிறார். இப்படி பல ரீசன்ஸ் இருக்கிறது. இந்த வெற்றிக்கு ஈரான் மட்டுமல்ல, ஹிஸ்புல்லா, ஹவுதிகள், ஹமாஸ் எல்லோருமே ஒவ்வொரு முனைகளில் இருந்தும் ஈரானுக்கு எல்லா உதவிகளும் செய்த நிலையில்தான் இந்த கடும் நடவடிக்கை எடுத்தது காரணம், இந்த வெற்றிக்கு மூல காரணம் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுடைய செயற்பாடுகளை உலகத்தில் உள்ள பல்வேறு ராஜதந்திர ஆய்வாளர்கள் வெகுவாக பாராட்டிய நிலையில் இது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான சர்வதேச இடத்தை பிடித்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது.
இப்போ நேற்றைக்கு அமெரிக்காவுக்கு B2 அணு ஆயுத நிலைகளை தாங்கி செல்லக்கூடிய ஒரு விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது. இது 750 மில்லியன் US$ என்று சொல்லப்படுகிறது. அது அமெரிக்காவில் நடந்ததாக இருந்தாலும் அயலகத்தில் இது மாதிரி சில விஷயங்கள் ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சர்வதேச தொழில்நுட்பத்தில் இது போன்ற சிக்கலான ஒரு பரிணாமத்தை அடைந்துள்ளது. ஒருவேளை ஈரான் ஹேக் செய்திருக்கலாமா, சோவியத் ரஷ்யா பண்ணியிருக்கலாமா என்பது தெரியவில்லை. அமெரிக்காவில் 750 மில்லியன் பெருமானம் உள்ள ஒரு F-35 அதாவது ஒரு விமானம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இப்போது முஜிதபா கமேனி சிஐனுடைய அடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இதை பற்றி தனியாக பேசுவோம். முஜிதபா கொமேனி அணு ஆயுத நிலைகளை கைவிடப் போவதில்லை, இன்னைக்கு காலையில் கிடைச்சது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய மூலோபாயம் நிறைந்த இந்த முயற்சியில் அவர் பிடிவாதமாக இருக்கிறார். எந்த நிலையிலும் நாம் அணு ஆயுதங்களை நம் நாட்டுக்குள் வேறு செய்யலாம், அதை அழிப்பதோ அதை நீர்த்து போக செய்வதோ எல்லாமே ஈரானுக்குள்ளே தான் இருக்கும் என்று முஜிதபா கொமேனி நினைக்கின்றார். இந்த விஷயத்தை சிஐ சொல்கிறாங்க. அணு ஆயுத பேச்சுவார்த்தை ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலையற்ற தன்மை கொண்டது என்று கருதுகிறேன் என்றும் சிஐஏனுடைய தலைவர் சொல்கிறார். இப்போ அமெரிக்காவிலே ஜேடி வான்ஸ், டொனால்ட் ட்ரம்ப் முடிவுகளை கொண்டு வர எட்டுகிறார்கள். பீட் ஹெர்ட்ஸ், மார்க்கோ ரூபியோ இந்த மாதிரி கடும் போக்குவாதிகள் சமாதானம் அடையவில்லை. ஆகவே தாமதப்படுத்தாமல் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் வகையில் ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் குஷ்னர் ஆகியோர் பக்கபலமாக இருப்பார்கள். இது ஒரு டீம், அது ஒரு டீம், இப்படி ஒரு சூழல் காணப்படுகின்றது. இந்த நிலையில் சர்வதேச நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். உலக அளவில் செய்திகளை பார்ப்போம். இந்த வெற்றியின் மூலம் ஈரான் ஒரு கன்வர்ஜென்ஸ், ஒருங்கிணைந்த வெற்றி. அமெரிக்கா மூலோபாய முயற்சிகள் எதுவும் வெற்றி பெற இயலாமல் பின்தங்கியது. இது உலக அளவில் ஒரு பத்திரிகைகள், எல்லா பத்திரிகைகளும் சொல்கிறது. அமெரிக்கா மூலோபாய வெற்றிகள் எதையும் பெறவில்லை. அமெரிக்காவினுடைய பிளான் எல்லாமே, திட்டங்கள், வடிவமைப்பு, ட்ரிக்கி பாலிசி, ஹிடன் ப்ராசஸ் எல்லாம் ஹவ் பீன் ஃபெயில்ட் அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை பத்திரிகைகள். அமெரிக்கா பெரும்பகுதி படைகளை திரும்ப பெற்றது, பெரும்பகுதி படைகளை. இது மிக முக்கியம். இப்போ இந்த விஷயத்தின் மூலமாக ஹெர்முஸ் திறக்கப்பட்டால் இந்தியாவில் பல்வேறு பெட்ரோலிய பொருட்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. விலைகளும் கூட வீழ்ச்சி அடைந்து வருகிறது. நேற்றையே $83 வரை குறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அக்ரிமெண்ட்டின் மூலமாக ஹெர்முஸ் திறக்கப்பட்டு அமெரிக்காவுடைய பிளாக் ஹேட் நீக்கப்பட்டால் ஒரு நாளைக்கு $500 மில்லியன் பணத்தை ஈரான் வருவாய் ஈட்டும் சாத்தியக்கூறு உள்ளது. ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஈரானுக்கு வருவாய் மட்டும் 500 மில்லியன். அப்புறம் இப்போ நூற்றுக்கணக்கான கப்பல்கள், அதாவது ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் 300 கப்பல்கள் புறப்பட தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா பல்வேறு வகையான அழுத்தங்களை சர்வதேச அளவிலே பெற்றது, குறிப்பிடத்தக்கது. ஏன்னா, ஒன்று அமெரிக்காவுக்கு பணப்பிரச்சனை, அமெரிக்கா நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன், அமெரிக்க அரசியல் தலைமைகள் பிரச்சனையை தாண்டி டெக்னிக்கல் சிக்கல்கள் ஏற்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ளணும். அந்த டெக்னிக்கல் சிக்கல் என்னன்னு சொன்னா, அதாவது அதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். இப்போ இந்த எண்ணெய் வயல்கள், அதாவது பெட்ரோல் கிணறுகள் தொடர்ந்து ஆயில் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை அது மூடினாலோ அல்லது நிறுத்திவிட்டாலோ அதற்கு பின்பு அது டெக்னிக்கல் எரர் ஆரம்பித்து கடலில் இருக்கும் தண்ணீர்கள் உள்ளே புகுந்துவிடும் ஆபத்து இருப்பதாகவும், இதுபோன்ற செயல்பாடுகளை நிறுத்த முடியாமல் சப்ளை செயின் தொடர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். இப்போ அமெரிக்கா அதனால் உலக அளவிலே பெரிய கிரைஸ் வந்துடும், ஒரு நெருக்கடி, ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன் உருவாகிடும். எல்லா விஷயத்திலும், பணத்திலும் சரி, பிஸ்னஸ் செயின்லேயும் சரி. அதனால் இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு. இப்படி நீங்கள் பிளாக் ஹேட் செய்து கொண்டிருந்தால் அமெரிக்காவுக்கு நஷ்டம். இதெல்லாம் அவர்கள் யோசித்து தான் தற்போது செய்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் இஸ்ரேல் மீண்டும் லெபனானிலே ஆக்கிரமித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலை பொறுத்தவரை காசா, சிரியா, லெபனான் எல்லா நாடுகளிலுமே அவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள். அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் மட்டும் 563 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே ஆக்கிரமித்து மேலாதிக்கத்தை மேம்படுத்த நிலையில் ஈரான் மீண்டும் ஒரு உக்கிர போர் நிலையை அவர்களின் மீது தொடர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அமெரிக்கா ஒருவேளை நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக ஆயுதங்களை கொடுக்கலாம்.
ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு நிலையிலும் இவ்வளவு சூடுபட்ட பிறகும் அமெரிக்கா நேரடியாக வராது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு நிலையிலும் போரில் ஈடுபடாமல் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் என்பதுதான் முக்கியம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் நான் இப்பொழுது பேசுவது இந்த போரின் மூலமாக ஈரானுக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை லாபம் கிடைக்கும். 500 மில்லியனுக்கு அமெரிக்க டாலர்கள் வரை லாபம் கிடைக்கலாம். சிஐஏயினுடைய அமைப்புகள் ஒரு தடை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்களா என்ற கேள்வி. சிஐஏயில் ரெக்லெட்ஸ் அவருடைய டைரக்டர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஈரானை கவனமாக நம்ப வேண்டும், ஈரான் ஒரு காலகட்டத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது முழுமை பெற்ற பின்புதான் இதெல்லாம் நாம் பேச வேண்டுமே அல்லாமல் அது குறித்து பேட்டி கொடுத்த ஜேடி வான்ஸ் அதற்கு பிறகு நாம் அதையெல்லாம் பேசிவிட முடியாது. இன்னும் முழுமை பெறவில்லை. ஒரே ஒரு MOU புரிந்துணர்வு மட்டும் 1.5 பக்கத்தில் இருப்பதை வைத்து அக்ரிமெண்ட் முழுமை பெற்றதாக சொல்லிவிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார். ஹெட் செக்ரட்டரி பீட் ஹெட்ஸ் போன்றவர்கள் இதை விரும்பவில்லை. அமெரிக்கா தோல்வி அடைந்து விட்டதாக உலகம் முழுவதும் கருத்துக்கள் பரவி வருகிறது. உலகத்தின் எல்லா நாளிதழ்களும் அமெரிக்கா தோல்வி அடைந்திருப்பதாகவே சொல்கின்றது. ஈரான் வலிமையாக இந்த வெற்றிக்கு தனது பாடுபட்ட அனைத்து தியாக உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்தியிருக்கிறார்கள். 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுமா, அவற்றில் என்ன நடக்கும் என்பதை நாளை தான் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதுவரை நாம் இந்த செய்திகளிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.